ஸ்லேட்டு அகாடமி வழங்கும் திருக்குறள் குறளும் பொருளும். உலக இலக்கியங்களில் காலம் கடந்தும் கருத்து மாறாத பேரிலக்கியமாக விளங்குவது திருக்குறள். அந்த திருக்குறளை உலகிற்கு அளித்த மாமேதை திருவள்ளுவர். தமிழின் அடையாளம், மனிதநேயத்தின் குரல், அறத்தின் தூதன். அரசியல், பொருளியல், ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, மனித உறவு என மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் இரு அடிகளில் அடக்கி உலகுக்கு பொதுவான நெறியை தந்தவர் தெய்வப்புலவர் அந்தணர் திருவள்ளுவர். மதம், இனம், நாடு என்ற எல்லைகளை தாண்டி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை எளிய குறள்களாக வடித்தவர் அவர். 133 அதிகாரங்களில் அமைந்த 1330 குறள்களும் வாழ்க்கையின் வழிகாட்டி விளக்காக இன்று வரை ஒளிர்கின்றன. சொல்லில் சுருக்கம், பொருளில் ஆழம், கருத்தில் பரவல் என்பதே திருக்குறளின் தனிச்சிறப்பு. திருக்குறள் குறளும் பொருளும் என்ற இத்தலைப்பின் மூலம் ஸ்லேட்டு அகாடமி ஒவ்வொரு குறளின் உள்நோக்கையும் அது மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் அற வழிகாட்டுதலையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் காலம் மாறினாலும் கருத்து மாறாத, தலைமுறைகள் தோறும் மனிதனை செம்மைப்படுத்தும் அமுத நூலாம் திருக்குறளை உங்களுக்கு வழங்குகிறது. இன்று நாம் வாசிக்கப் போவது அறத்துப்பால் அதிகாரம் 9 இனியவை கூறல். ஐயா மு. வரதராசனார் உரையுடன். குறள் 91 முதல் 100 வரை. குறள் 91. இன்சொலால் ஈரம் அலையீப் படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். குறள் 92. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலனாக பிரின். முகம் மலர்ந்து இன்சொலுடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். குறள் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். குறள் 94. துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. யாரிடத்திலும் இன்பம் தரத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும். குறள் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற. வணக்கமுடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும், மற்றவை அணிகள் அல்ல. குறள் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். குறள் 97. நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைபிரியா சொல். நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாக இருக்கும். குறள் 98. சிறுமையுறு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். குறள் 99. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. குறள் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பக்க காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது.